வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெண்டைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பொதுவாக அனைவரிடமே சென்று வெண்டைக்காயினுடைய ஏதாவது ஒரு மருத்துவ நன்மைகளை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் அனைவருமே சொல்லக்கூடிய ஒரு பொதுவான மருத்துவ நன்மை என்ன இருக்குன்னா, வெண்டைக்காயங்க, வெண்டைக்காய் சாப்பிட்டால் நம்மளுடைய மூளை வளர்ச்சி சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் அது உண்மைதான். அதை விடவும் பல மருத்துவ நன்மைகள் வெண்டைக்காயில் இருக்குது. நம்ம அதையுமே தெரிஞ்சுக்குவோம். வெண்டைக்காயை மிக அதிக வெப்பத்தில் வதக்குவதை விட ஆவியில் வேக வைத்தோ அல்லது லேசாக வதக்கியோ சாப்பிடுவது வெண்டைக்காயினுடைய முழுமையான ஊட்டச்சத்துக்களுமே கிடைக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், இந்த மாதிரி உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் வெண்டைக்காயிலிருந்து நமக்கு முழுவதுமாக கிடைக்கப்படும். வெண்டைக்காயை வாரத்தில் 1 அல்லது 2 முறை சமைத்து எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் வெண்டைக்காயை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்னன்னா, வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய மைரிசெட்டின் மற்றும் நார்சத்து, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை குறைத்து சர்க்கரையினுடைய அளவை சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. குறிப்பாக வெண்டைக்காயை நீங்கள் நறுக்கி இரவில் தண்ணீரில் நீங்கள் சாதாரணமாக குடிக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வெண்டைக்காயோட சேர்த்து அந்த நீரை நீங்கள் பருகினீங்க அப்படின்னா சர்க்கரை நோய்களுக்கு அது நல்ல பலனை கொடுக்கும். அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட வைக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு இன்சுலின் ஹார்மோன் வந்து சுரக்கப்பட்டு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு எல்லாமே நமக்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்குங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காய் வந்து நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். இப்போ இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னா, நம் உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள், அதாவது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அதே போல ரத்த நாளங்களில் அதிகப்படியான கொழுப்புகள் படிந்திருக்கிறதால கொலஸ்ட்ரால் பிரச்சனையாலையும் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்காதால இதயம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இப்போ நாம வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படின்ற அந்த கரையக்கூடிய நார் சத்து நம்மளுடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால இது இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றி ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யுது. இதனால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து கிடைக்கும் பொழுது இதய துடிப்பு வந்து சீரான அளவில் இருக்கும். இதயத்தினுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது. இப்போ இதயம் வந்து நமக்கு பன்மடங்கு பலம் பெற ஆரம்பிக்குங்க. மலச்சிக்கல் பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு, செரிமான ஆரோக்கியத்தை தொடர்ந்து மேம்படுத்திக்கிறதுக்கு எல்லாமே நம்ம வெண்டைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம். காரணம், வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த வளவழப்பு தன்மை, நார் சத்து, இது எல்லாமே குடலுக்கு வந்து பாதுகாப்பு அளித்து செரிமானத்தை சீராக்குது. இதனால மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கும். ஏன்னா இப்போ செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இந்த மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கு. நீண்ட காலமாக குடல்களில் மலக்கழிவுகள் அதிகமாக தேங்கி இருக்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லையுமே வளவழப்புத்தன்மை இல்லாத உணவுகள், நார்சத்து இல்லாத உணவுகள், நீர்சத்து இல்லாத உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த மலம் வந்து குடல்களிலே தங்கி நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுத்தும். ஸோ இதை கியூர் பண்ணுறதுக்கு நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா வளவழப்புத்தன்மை இருக்குது, நார்சத்து இருக்குது. இது எளிதிலே நம்மளுடைய குடல்கள் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கழிவுகளை நமக்கு வெளியேற்றிவிடும். இதனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் கரெக்டாக செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். இதனால் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம் என உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. குறிப்பாக மலச்சிக்கல் இருக்கவே இருக்காது. ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். காரணம், வெண்டைக்காயில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் விட்டமின் ஏ அதிக அளவில் இருக்குது. இது உடலில் ரத்த வெள்ளை அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தியை அதிகரித்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது. ஸோ இதன் மூலமாக அந்த இம்யூன் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்கள் அதிகப்படுத்தப்படும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ நமக்கும் எந்த நோயும் பொதுவாக நமக்கு ஏற்படாது. சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய புதுசான பாக்டீரியா, பூஞ்சி தொற்றுகளால் ஏற்படக்கூடிய நோய்களுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதுக்காக வெண்டைக்காயை நம்ம சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். வாரத்தில் 2 முறை வெண்டைக்காயை சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். மூளை வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம வெண்டைக்காயை நம்மளுடைய உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது நினைவாற்றல் திறன் எப்போதுமே நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, வெண்டைக்காயில் வந்து ஃபோலேட் மற்றும் விட்டமின் பி ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கு. இது வந்து மூளை செல்களை தொடர்ந்து பராமரிக்கும். மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகளுடைய ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி மூளை செல்களை புதுப்பித்து எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, மனதை அமைதியடைய
அமைதியாக வைக்கக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்படுவதற்கு ஹெல்ப் பண்ணும். பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற மரபியல் சார்ந்த நரம்பியல் சார்ந்த ஞாபக மறதி வியாதிகள் எதுவும் இருக்காது. இப்போ வயதானவர்களாக வெண்டைக்காய் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இந்த விட்டமின் பி ஊட்டச்சத்துக்கள் ஃபோலேட்லாம் கிடைக்கும் போது அதிகப்படியான மறதி இருக்காது. மறதி ஓரளவு கண்ட்ரோல் ஆகிடும். ஏன்னா வயதானவர்களுக்கு முழுவதுமாக மறதியை போக்குவது அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஞாபக சக்தியை தூண்டி கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் ஞாபக சக்தியை வந்து ஆரோக்கியப்படுத்திக்கிறதுக்கு எல்லாமே வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். வெண்டைக்காய் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அதற்குரிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே.